குழந்தை பருவத்திலேயே நியூமராலஜி படி பெயர் வைப்பதனால் குழந்தைக்கு எந்த விதத்தில் என்ன கிடைச்சிட போகுது, அதுவே குழந்தை. அப்படியே குழந்தையோடு அழைச்சிட்டு வருவாங்க. அப்போ தான் குழந்தை பிறந்து 10 நாள் இருக்கும், 4 நாள் இருக்கும், அப்படியே பேர் வைக்கிறதுக்கு குழந்தையோடு தூக்கிட்டு வருவாங்க. அது கியூரியாசிட்டி. நான் முதல்ல சொன்னேன், ஏமா கையோட குழந்தையோட கூட்டு, அது ஆர்வம். 10 மாதம் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும்போது இந்த பேர் வைக்கணும், அந்த பேர் வைக்கணும், மைண்டுக்குள்ளே செட்டு இருக்கும். குழந்தை பருவத்தில் பேர் வச்சுட்டாக்கா குழந்தைங்களுக்கு இந்த ஐக்யூ பவர் கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு இந்த நியூமராலஜி பேர் வச்சிக்கினாக்கா கரெக்டாக 150 டைம்ஸ் ஐக்யூ பவர் வேலை செய்யும். இல்லைன்னா அது பர்சன்டேஜ் குறையக்கூடாது. குழந்தைக்கு பேர் சரியாக இருந்தால் அவங்க குழந்தையோட பேரண்ட்ஸையும் அடுத்த ஸ்ட்ரக்சர், அடுத்த வாழ்க்கைக்கு நகர்த்தி கூட்டு போகும். அப்படி ஒரு சக்தி குழந்தைக்கு பேர் வச்சா உண்டு. வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி. உங்கள் மகாதன சேகராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். எதற்காக? அதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தகவல்களை புதுசாக உங்களோட கொண்டு வந்து உங்களோட ஷேர் பண்ணுவதற்காக வந்திருக்கிறேன். அப்படி என்பது அனைவரும் அறிந்த ஒன்று தான். ஒவ்வொரு முறையும் என்ன ஷேர் கொண்டு எடுத்துகிட்டு வரேங்கிறது தான் கேள்வி. கண்டிப்பாக இந்த முறை குழந்தை பருவத்திலேயே நியூமராலஜி படி பெயர் வைப்பதனால் குழந்தைக்கு எந்த விதத்தில் என்ன கிடைச்சிட போகுது, அதுவே குழந்தை. குட்டி குழந்தை இப்போ தான் ப்ரீகேஜிக்கு போகுது. குட்டி குழந்தை ப்ரீகேஜிக்கு போகுது. இப்படியே போய்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். குழந்தை பருவம் கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருந்தாலும் கொஞ்சம் பெரியவங்களாகிட்டு கெரியரில் வர ஸ்டேஜுக்கு வந்தால் கூட பரவாயில்ல. அதில் குட்டி குழந்தை பருவத்திலே கூட பேர் வைப்பதனால் எந்த விதமான நன்மைகள் கிடைக்க போகுது அப்படி என்றால், நான்லாம் சொல்லிடுவேன். 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் பிறந்த குழந்தைய ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். அது ஜோவில் கூட நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நான்லாம் இப்போ ஒரு குழந்தைகளை இப்போ பேர் வைக்க அழைச்சிட்டு வருவாங்க இல்லையா, அப்படியே குழந்தையோடு அழைச்சிட்டு வருவாங்க. அப்போ தான் குழந்தை பிறந்து 10 நாள் இருக்கும், 4 நாள் இருக்கும், அப்படியே பேர் வைக்கிறதுக்கு குழந்தையோடு தூக்கிட்டு வருவாங்க. அது கியூரியாசிட்டி. நான் முதல்ல சொன்னேன், ஏமா கையோட குழந்தையோட கூட்டு, அது ஆர்வம். 10 மாதம் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும்போது இந்த பேர் வைக்கணும், அந்த பேர் வைக்கணும், மைண்டுக்குள்ளே செட்டு இருக்கும். மைண்ட் செட்டு. குழந்தையோடு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு வருவாங்க. பார்த்து இப்படியே ஒரு 2 செகண்ட் பார்ப்பேன், என்ன குழந்தை இந்த தேதியில் பிறந்திருக்கா அப்படின்பேன். பார்த்தெல்லாம் சொல்லிடலாம். அந்த அசைவிட்டு சொல்லலாம். குழந்தையில என்ன பண்ணுது, கை இப்படி தானே அசைய போகுது, அதிலே கூட சொல்லலாம். அதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் தெரிஞ்சிடும். அது எண்கள் அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆமாம், 1ஆம் தேதி பிறந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த குழந்தை எப்படி இருக்கும், 1, 10, 19, 28 இனிஷியல் பை பர்த்லேயே குழந்தை பிறந்து ஒரு 10 நாள் ஆகுது, 1 மாதம் ஆகுது அப்படின்னாக்கா அது சும்மா அழுதுகிட்டே இருக்காது. பால் குடிக்கிற நேரத்தில் மட்டும்தான் அழுவும். அது சில குழந்தை பார்த்திங்கன்னா, ஐயோ அது பாட்டு தூங்கிட்டே இருக்குதுங்க, பால் குடிக்கிற நேரத்தில் தாங்க அழுவும், மற்ற நேரத்தில் எதுக்குமே அழுவாதுன்னுவாங்க. அது 1, 10, 19, 28 பிறந்த குழந்தை. அது 2, 11, 20 இந்த 2ஆம் தேதி பிறந்திருக்குன்னு வைங்க. அப்போ அந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அதுவும் பால் குடிக்கிற நேரத்தில் கேட்கும், அதே நேரத்தில் தானாக விளாண்டுக்கும். தானாகவே அது எப்படி தானாக விளையாடும். குழந்தைங்க விளையாட தானே செய்யும், அது விளையாடும். அது 2ஆம் தேதி பிறந்த குழந்தை. 3ஆம் தேதி பிறந்துச்சு, அதான் 3, 12, 21, 30 அப்படி சில அந்த மாதிரி தேதியில் பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அழுகும், விளையாட்டுத்தனம் அதிகம் இருக்காது. அழுகும், பால் குடிக்கும், அப்புறமா ஒரே இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கும், திருப்பி மறு இடத்த பார்க்கும், திருப்பி இப்படி இருக்கும். அவ்வளோதான். அது 3 அந்த மாதிரி. 4ஆம் தேதி பிறந்திருக்கு, 4, 11, 22, 31 அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, அது பிறந்து குழந்தையிலே பார்க்கலாம். ஒரு 10 நாள் குழந்தை, 1 மாதம் குழந்தையில சொல்லலாம்னு சொல்லியிருக்குல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, விளாடும். அந்த கை உதறி தானே அழுவும். அதில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், முரட்டுத்தனமாக இருக்கும். ஒரு முறை இருக்கும், ஒரு முறை சாஃப்டாக இருக்கும். தேவைக்கு பால் குடிக்கும், அப்புறம் வெட்டுரும். 5, 14, 23 எப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அழுவும், பேசாமல் இருக்கும். பால் குடிக்கும், திருப்பி ஒன்று பேசாமல் இருக்கும். 6, 15, 24 சத்தம் ரொம்ப நல்லா பெருசாக கொடுக்கும், பெரிய சவுண்டாக இருக்கும். அது இருக்கிற இடம், குழந்தை இருக்கிற இடம் தெரியும், அங்கே குழந்தை இருக்குன்ற அந்த மாதிரி சவுண்டு கொடுத்து குரல் கொடுக்கும். குழந்தைன்னா குழந்தை சவுண்டு தான் இருக்கும், கொஞ்சம் பெரிய சவுண்டாக கொடுக்கும். 7, 14, 25 தூங்கவே தூங்காது. 24 மணி நேரமும் அழுதுகிட்டே தான் இருக்கும். வீன்ட்டு இருக்கும். பால் குடித்தாலும் அழுவும், குடிக்கலனாலும் அழுவும். 8, 17, 26 ஆனால் 7, 16, 25 வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அழுதுகிட்டே இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும்.
அந்த அழுகுதலில் நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் விளையாட்டுத்தனத்தை ஆரம்பிக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் அது அழுதுகிட்டே இருக்கும். அதிக நேரம் தூங்கவே தூங்காது. குழந்தெல்லாம் வந்து பிறந்த குழந்தைன்னா பால் குடிக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரம்லாம் தூங்கணும். இது தூங்கவே தூங்காது. அதுவும் தூங்காது, அந்த குழந்தை தாயையும் தூங்க விடாது. 8-17-26 அது பிறக்கும்போதே அதுக்கு மோஷன் பிரச்சனை இருக்கும், ஃப்ரீயாகவே போகாது. கத்துன சவுண்டு அப்படி ஒரு சவுண்டு இருக்கும். 9-27 அதுக்கும் சில நேரத்தில் சவுண்டு கொடுக்கும், சில நேரத்தில் மெல்லிசாக இருக்கும். சவுண்டு மாற்றி மாற்றி பண்ணும். வெறப்பாக இருக்கும் குழந்த. நீங்கள் பிடிச்சி தூக்கினா கூட இப்படியே குழந்த தான், ஆனால் வெறப்பாக இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் எண்களிலே நீ அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சொல்லிடலாம். சரி, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். குழந்தை பருவத்தில் நியூமராலஜி படி பெயர் வைப்பதனால் குழந்தைக்கு எந்த விதத்தில் நன்மை கிடைக்க போகுது? அதான் இப்போ ஸ்கூலுக்கு ப்ரீகேஜி இப்படிலாம் போகுது, எல்கேஜி 1 ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் போகுது. குழந்தை பருவத்தில் பேர் வச்சுட்டாக்கா குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் லிசனிங் கண்டிப்பாக இருக்கும். ஒரு குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் லிசனிங் இருந்தால் தான் படிப்பை கொடுக்கும்போது அந்த படிப்பு வந்துட்டு மண்டைக்குள்ளே ஏறிடும். ஏன் என்றால் ஐக்யூ பவர் 12 வயது வரைக்கும் 150 டைம்ஸ் வேலை செய்யும். நீங்கள் ஒரு குழந்தை 6 வயசு 7-8 வயசு தான் ஆகுது, அது 10 லாங்குவேஜ் 15 லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கும். இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னாக்கா எப்படியும் 10-15 லாங்குவேஜ் உள்ள குழந்தைங்க இருக்கும். நம்ம இந்தியா தானே, எல்லாம் இந்த நாடு தானே, எல்லா லாங்குவேஜ் உள்ளே இருப்பாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் 100-150 பேர் அப்பார்ட்மெண்ட்ஸில் உள்ள இடத்துல 10-15 லாங்குவேஜ் உள்ளே இருக்காங்க. இந்த 5-6-7-8 வயசுக்குள்ள குழந்தை பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜும் பேசுவோம். ஒரு 6-7-8-10 லாங்குவேஜ் பேசுவோம். எல்லா பசங்க விளையாடுறது இல்லையா? அப்படின்னா என்ன? ஆனால் நாம் பெரியவங்க அவ்வளோ இருக்கும் கற்றுப்போனால் கற்றுக்க முடியாது. 12 வயசு வரைக்கும் ஐக்யூ பவர் எல்லா குழந்தைக்கும் வேலை செய்யும் 150 டைம்ஸு. இந்த ஐக்யூ பவர் கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு இந்த நியூமராலஜி பேர் வச்சிக்கினாக்கா கரெக்டாக 150 டைம்ஸ் ஐக்யூ பவர் வேலை செய்யும். இல்லைன்னா அது பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். குறையக்கூடாது. பிரெயின் பவர் அவ்வளோ அழகாக கரெக்டாக இருக்கணும். அதுக்கு எடுத்துகிட்டு குழந்தைக்குன்னு ஒரு மெமரி பவர், அதான் ஐக்யூ பவர் தான் மெமரி வந்துடும். அது வந்துட்டு எப்போயுமே உங்களுக்கு வந்து சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். அடுத்து குழந்தை சக்தின்னு ஒன்று இருக்குது, அது ஆக்டிவேஷன் ஆகிடும். இதை தாண்டி குழந்தைக்கு பேர் சரியாக இருந்தால் அந்த பேர் குழந்தையும் நல்லா வச்சுருக்கோம், கீட்டாக ஆக்கி வச்சுருக்கோம். அந்த குழந்தை பேருனால அவங்க குழந்தையினுடைய பேரண்ட்ஸையும் அடுத்த ஸ்ட்ரக்சர் அடுத்த வாழ்க்கைக்கு நகர்த்தி கூட்டு போகும். அப்படி ஒரு சக்தி குழந்தைக்கு பேர் வச்சா உண்டு. அது இல்லாமல் குழந்தைக்கு சில குழந்தைக்கெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். சளி தொந்தரவு இருக்கும், ஃபிட்ஸு வரும். சில பேருக்குலாம் சளி வந்து கோழையாக இருக்கும். சில குழந்தைக்கெல்லாம் அடிக்கடிக்கு தொந்தரவு இருக்கும். சில குழந்தைக்கு அடிக்கடிக்கு ஃபீவர் வரும் போகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த நியூமராலஜி படி பேரை அமைச்சிட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிடும். ஏன்னா குழந்தை பருவத்தில் ஏன் பேர் வைக்கணும்னு நம்ம கேட்டோம் இல்லையா, அதுக்கு தான் இதெல்லாம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ தெரியும் நிச்சயமாக குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்குண்டான காரண காரியத்தை சொல்லியாச்சு. மீன்டைம் இன்றைக்கும் இந்த தகவல் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் புது தகவலுடன் உங்களை வந்து சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.